வணக்கம் நண்பர்களே, எமது தமிழ் தொழில் என்ற சேனலை பார்க்க வந்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வீட்டில் இருக்கிற உபகரணங்களை வைத்து உணவுப் பொருட்களை பாட்டில் அடைச்சி எப்படி பேக் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதாங்க, இது கலர் ப்ளஸ் சேனலில் நான் ஏற்கனவே செஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதை தயார் பண்ணி எப்படி பேக் பண்ணுன்றதை பார்ப்போம். இது வந்து ஹேர் ட்ரையருங்க. பெரும்பாலானவர்கள் வீட்டில் இது இருக்குங்க. இதை வச்சு முதல்ல அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய ஈரத்தை இந்த சூடான காற்று மூலமாக எடுக்கணுங்க. மேக்சிமம் இது வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கே கிடைக்குதுங்க. இந்த ஹீட்ரு தேவைன்னா வாங்கிக்கொள்ளலாம். 500 ரூபாய்க்கு கிடைக்குது. இதை ஆன் பண்ணி ஒரு 10 பாட்டிலாக அப்படியே வச்சு ஒரு ட்ரேயில் வச்சு எடுத்துக்கணுங்க. ஊறுகாய் தயார் பண்ணுறவங்க, ஜாம் தயார் பண்ணுறவங்க, காரணம் அது வீணாக சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு காரணமே ஈரம் இருக்கிறது தாங்க. ஸோ அந்த ஈரத்தை முதல்ல போக்கணும்னா இந்தமாரி சூடான காற்றை செலுத்தினா அதில் இருக்க ஈரம் போயிடுங்க. அதுக்கப்புறம் இதில் நாம் ஜாமோ இல்லை இஞ்சி பூண்டு லேகியமோ உணவுப் பொருள் எதுவாக இருந்தாலும் இதில் கொட்டி பின்னாடி எப்படி பேக் பண்ணுறன்றதை பாருங்கள். அது ரொம்ப ஈஸியான வழி தான். நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யலாங்க. இதேமாதிரி மூடிகள்லையும் ஈரம் இருந்தால் அதையும் சுத்தப்படுத்திக்கணுங்க. நான் சொல்லக்கூடியது, இதுக்கு இயந்திரம் தேவையில்லை. ஆரம்பத்தில் நமக்கு இயந்திரமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற உபகரணங்களை வச்சு எளிய முறையில் நம்ம பேக்கிங் பண்ணுறது அதுதான் முக்கியமானதுங்க இந்த தொழிலில். இதுக்கு மிஷின் வாங்கினா இது எப்படி பார்த்தாலும் 20,000 25,000 ரூபா வருங்க. இப்போ அந்தமாரி பாட்டில் அடைத்த பொருளை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து அலுமினியம் ஃபாயில். இது ரோலாகவே வந்து பேப்பர் கடையில் கிடைக்குங்க. சின்ன லெவலில் வாங்குறவங்க இந்தமாரி அந்த மூடியை அழகாக கட் பண்ணி நான் எப்படி செய்கிறேன்னா அதேமாரி செய்யலாம். இது ரெடிமேடாகவும் கட் பண்ணி விற்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டில் செல்வா சீலர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. மாடியில் இருக்குது, வாவு காம்ப்ளெக்ஸ் மாடியில். அங்கே போனீங்கன்னா இது கட் பண்ண சைஸாகவே இருக்குங்க. அது வாங்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸி நம்ம செய்யறதுக்கு. இந்தமாரி மெனக்கடை தேவையில்லை. அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். இப்போ இந்தமாரி எப்படி நான் செய்கிறேன்னா அதேமாரியே வச்சு அழகாக சீல் பண்ணிக்கலாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எடுத்தவுடனே பெரிய மிஷின்லாம் வாங்கி தொழில் செய்யணுமான்றது யோசிக்கிறாங்க பாருங்கள். அவங்க இந்தமாரி எளிய உபகரணங்களை வச்சு நமக்கு தேவையான பொருளை எளிமையாக எப்படி பேக் பண்ணுறது தான். அதை வச்சு அயன் பாக்ஸில் அது ஒட்டக்கூடாதுன்ட்டு ஒரு பேப்பர் ஏதாவது வச்சுக்கணுங்க. பட்டர் பேப்பர் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லதுங்க. பட்டர் பேப்பரில் ஒட்டாதுங்க ஹீட்டில். இந்த மாதிரி அழுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய அயன் பாக்ஸ் தாங்க ஒரு 15 செகண்ட் வச்சு எடுத்தாலே போதுங்க. ஒட்டிக்கிங்க நல்லா ஹீட்டில். 10 செகண்ட்லேருந்து 15 செகண்ட் போதுங்க. அயன் பாக்ஸ்ன்னும் போது ஒரு 3 பாட்டில் 4 பாட்டிலாக வச்சு ஒரே அடியாக நம்ம சீல் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப எளிய முறை இதுதாங்க. எப்படி சீலிங் பண்ணுறது, வீட்டில் இருக்கிற உபகரணங்களை வச்சு உணவுப் பொருட்களின் அடைக்கப்பட்ட பாட்டில்களை எப்படி பேக் பண்ணுறதுன்றதை இப்போது பாருங்கள். ரொம்ப எளிமையான முறை. இந்தமாரி டெக்னிக்கை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இது அனுபவமாக செஞ்ச நபர்களோட இதுங்க. இது ஏற்கனவே தொழில் ஆரம்பிக்கிறவங்க, சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறவங்க செய்யக்கூடியது. இதுதாங்க விஷயம். தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற பயனுள்ள நிறைய தகவல்களை தரேன். நன்றி, வணக்கம்.